காட்டுறேன் பாருங்க. நோய் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா துளிர் ஆர்கானிக் செந்திலின் வணக்கங்கள். என்னுடைய பெயர் செந்தில்குமார். என்னுடைய அலைபேசி எண் 95 66 83 55 99. இப்போ இன்னைக்கு நம்ம தோட்டத்தில் வந்து மஞ்சள் வந்து அறுவடை பண்ணிட்டு இருக்காங்க. நல்ல சந்தோஷமா இருக்கு. நல்ல விளைச்சல் வந்து வந்திருக்கு. நோய் வந்து முக்கியமா இல்லை. நம்ம மஞ்சளை போட்டு 2 மாசத்துல பார்த்தீங்க அப்படின்னா கடுமையான வெயில் வந்து இந்த மஞ்சள் வந்து பார்த்துச்சு. அப்போ அந்த மஞ்சள் செடிகள் எல்லாமே வெளுத்து போச்சு. 1 2 அப்படியே சொடங்கி முடங்கி போயிடுச்சு. அப்படி இருந்ததுனால என்னன்னா, நம்மளது மட்டும் இல்லை, எல்லா பக்கமுமே மஞ்சள் வந்து இந்த தடவை வந்து வெளுத்து போய் அதிக டெம்பரேச்சர்னால சொடங்கி போயிருச்சு. அப்படி போனதுனால நம்ம தோட்டத்துக்கு வந்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இது வராது, தயவு செய்து 2 யூரியா கிரியா கொடுத்து மஞ்சளை எழுப்புற வழியை பாருங்க அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. பெரிய கருகரு இருக்குது, 4 ஊரியா விசிறி விடு. எதையுமே காதுல வாங்கிக்கல. அப்படி வாங்கிக்காம நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, புண்ணாக்கு கரைசல் வந்து இதுக்கு கொடுத்தோம், ஹியூமிக்கு கொடுத்தோம், கடல் பாசி உரங்கள் கொடுத்து இந்த மஞ்சளை குளிர வைக்கிற வேலையை நம்ம பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் முட்டை அமிலம், மீன் அமிலம், கடல் பாசி உரங்களை வாரம் ஒரு டைம் மேலே தெளிச்சுட்டே இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் சூடோமோனஸ், விரிடி, பேசுலோமைசிஸ் வந்து மழை வர்ற டைமில் நல்லா கவனமாக கொடுத்ததுனால எனக்கு அழுகலே வரல. இந்த மாதிரி முறைகளை நம்ம ஒவ்வொன்றா பண்ணதுனால இன்னைக்கு கெமிக்கல் காட்டுக்காரரை விட நம்ம பயோவில் நல்ல விளைச்சல் வந்து கிடைச்சிருக்கு. அது உங்களுக்கு நேரடியாகவே காட்டுறேன். இவங்க வந்து சொன்னாங்க வந்து வராது, தயவு செய்து நீங்கள் ஏதாவது கொடுத்து கெமிக்கல் கொடுங்கன்ட்டு உங்களுக்கு சொன்னாங்க. நம்ம எதையுமே காதில் வாங்கிக்காமல் நம்ம இயற்கையை மட்டுமே நம்பி பண்ணதுனால எனக்கு ஆண்டவன் நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்குறான். இப்போது இதே மாதிரி தான் வாழையும் பார்த்தீங்கன்னா 18 கிலோ வரலும் செவ்வாழை வந்திருக்கு. அதுவும் இந்த பக்கத்துக்கு கெமிக்கல் பயன்படுத்துகிறவங்களோட நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு அப்படின்ட்டு வெற்ற வியாபாரிகளே சொன்னாங்க. அதே மாதிரி தான் மஞ்சளும் நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கு, கெமிக்கல் ஃபீல்டை விடவே உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்ட்டு சொன்னாங்க. இதுக்கு நம்ம முக்கியமாக என்ன கொடுத்தோம் அப்படின்னா, எண்ணெய் கரைசல் வந்து இந்த மஞ்சக்காட்டுக்கு வந்து 3 டைமும், வாழைக்காட்டுக்கு வந்து 4 டைமும் எண்ணெய் கரைசல் தரை வழியில் நம்ம கொடுத்ததை நல்ல ரிசல்ட்டாக இருக்குது. எண்ணெய் கரைசல் மட்டும் கொடுக்கல, கடல் பாசி உரம், ஹியூமிக்கு, சூடோமோனஸ், விரிடி இது எல்லாம் கொடுத்ததுனால ஒரே சப்போர்ட்டிவாக இது வந்து எடுத்துட்டு வாழையும் மஞ்சளும் நல்ல ரிசல்ட்டை கொடுத்துருக்கு. அது உங்களுக்கு நேரடியாகவே காட்டுறேன். இந்த அக்கா வந்து சொன்னாங்க பார்த்தீங்களா, இது யூரியா கொடுங்க அப்படின்ட்டு. இது வந்து வீடியோவை நான் பின்னாடி எடுத்தது, அதையும் உங்களுக்கு ஞாபகத்துக்காக போட்டு விட்டுறேன் பாருங்கள். அவங்களே இப்போ கேட்போம் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. வாங்க வாங்க. டீ வேணுமாமா? டீ வாங்கிக்கலாங்க. வடை போண்டாலாம் வாங்கிக்கலாம். அன்னைக்கு என்ன சொன்னீங்க அந்த இடத்துல வந்துட்டு, இந்த மஞ்சள் வந்து எடுத்து கிடக்கு சாமி, பெரிய கருகரு இருக்குது, 4 ஊரியா விசிறி விடு. மஞ்சள் வந்து உப்பு போடலாம் செந்திலி. அவி மஞ்சள் செடி நல்லா இருக்குது, நெம்பு மஞ்சள் செடி நம்ம சின்னதா இருக்குது, வராது, கொஞ்சம் 2 ஊரிய விசிறலான்னு சொன்னேன். இப்போ வந்து எதுவுமே போடாது, சூப்பரா வந்துக்குது. நல்லா இருக்குது, எதுவுமே போடல, இயற்கையிலேயே சூப்பரா வந்துக்குது. அது வந்து போடுறது வந்து கொஞ்சம் நல்லா மஞ்சளும் நல்லா, செடியுங்க உறங்கி போச்சு, மக்காது. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து செடி உறங்கி இப்போ நல்லா வந்துருச்சு. நம்புறேன். இப்போ நம்பிட்டு நிறைய அப்படி இருந்துச்சு. மாரியம்மன் சொல்லிட்டே இருந்தேன், குழந்தைக்கு செஞ்சுருட்டேன், சொல்லிடு சாமி நம்ம ஊரியா 2 வைக்கல அப்படின்னு சொன்னேன். அதனால இப்போ இயற்கையில் இப்படி வரும் நம்மளுக்கு எப்படி தெரிஞ்சது. சூப்பரா வந்துக்குது. சந்தோஷம். இங்கே வெட்டக்கூடிய மஞ்சளை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி சோலாரில் காய வச்சு துளிர் மஞ்சள் தூள், பசு மஞ்சள் தூளாக கொடுக்க இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் விதை மஞ்சள் யாராச்சும் கேட்டிங்கனாலும் நம்ம வந்து கொடுக்க இருக்கிறோம். இந்த மஞ்சள் முழுக்க ரசாயன உரங்களே இல்லாமல் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன். லைவாகவே காட்டுறேன் பாருங்கள். நோய் இல்லை. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
எங்கேயுமே வந்து உங்களுக்கு அழுகலே இல்லை, பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த மாதிரி முறைகளை பயன்படுத்தி விவசாயத்தில் நீங்களும் ஒரு நல்ல லாபத்தை எடுக்க வேணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நோக்கம். மூழ்காமல் முத்தில்லை, வெட்டாமல் தங்கமில்லை, தட்டாமல் உதவியில்லை, தட்டுங்கள் விவசாயிகளை. உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரி அம்மன் வேளாண்மை நிலையம், ஒரு கிளை. மாறுவோம் மாற்றுவோம் இயற்கைக்கு. நன்றி.